விமான விபத்தில் போகிறது அதில் ஏறதுக்கு முன்னால் ஒரு குடும்பமாக நின்று செல்ஃபி எடுத்திருக்காங்க பாருங்க. போய் ஃப்ளைட் புறப்பட்டு போய் 10 நிமிஷத்தில் என்னல்ல போலீஸே இல்லை. அங்கே லண்டனில் ஒருத்தி இறந்துருக்கா. அவன் சொல்லியிருக்கா, இது இந்தியாவில் தான் கொண்டு என்னுடைய அஸ்தியை கரைக்கணும், என்னுடைய சாம்பல் அரைக்கணும். அவன் கொண்டு சாம்பலை கரைச்சிருக்கான். கரைச்சிட்டு திருப்பி போகும்போது அவனும் சாம்பலாக போயிட்டான். பாருங்கள், இதுதான் உலகம். அதனால உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நம்ம நினைக்கிறோம் நம்ம பெருசு தான் பெருசு, நம்ம கஷ்டம்தான் பெருசு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஆண்டவருக்களாக நம்ம நிலைத்திருக்கிறோங்கிறது ஆண்டோட சுத்த கிருபை. அந்த கிருபை இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் எப்போதும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஐயோ இந்த பிள்ளை இங்கே இருந்துச்சு, எங்கே இருந்து அங்கே போச்சு பத்திரமா பாதுகாக்கணும். ஆண்டவர் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த அளவில் அவருக்கு நமக்கான தொடர்பு செய்யணும் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம பிள்ளைகள் வேறு ஊருக்கு போகிறாங்க வராங்கன்னா நம்ம என்ன நினைப்போம், இப்போ நல்லா செல்ஃபோன் வசதி இருக்குது. அப்படின்னா மெட்ராஸ்க்கே போகிறாங்கன்னு வச்சுங்க. இல்லைன்னு மெட்ராஸ்லேருந்து புறப்பட்டு வராங்கன்னா உடனே ஃபோன் பண்ணி கேட்போம், எங்கே வந்திருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, நல்லா சாப்பிடுங்க, நல்ல ரெஸ்ட் எடுத்து வாங்கன்னு சொல்லுவோம். அதே போல் ஆண்டவரும் நம்ம மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அப்படி இருந்தால் சொன்னால் அப்படி என்ன செய்யணும், நம்ம பெருமை இல்லாதவர்களாக என்ன செய்யணும் இருக்கணும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்யாரா, எதுக்கு நிற்கிறாராம். அப்படித்தானே பெருமையாக இருந்தாலும் போ நம்ம அம்மா உண்டாக்கணும், பெரிய பெருமை பற்றிட்டு பீத்து கொடுத்துடலாம், எப்படியும் போட்டுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார், விட்டுவார். ஆகையினால பெருமை என்பது ரொம்ப பாருங்கள். சங்கீதம் 12:9 போட்டுக்கு வாசிங்க. சங்கீதம் 12:9. பெருமை பேசும் நாவை கர்த்தர் அறுத்து போடுகிறாராம். எப்படி போடுறாராம், அறுத்துறாராம். என்ன செய்வாராம், நாக்கு இல்லைன்னா என்ன செய்வோம். அந்த நாக்கு தான் எல்லாத்துக்கும் காரணம். சாப்பிடவுக்கும் நம்முடைய சுவை அறிவதற்கும் நாக்கு ரொம்ப முக்கியம். பேசுறதுக்கும் நாக்கு ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும் பொழுது பெருமை பேசும் நாவை என்ன செய்ய கர்த்தர் அறுத்து போடுறாரு. அப்போ நம்ம பெருமை பேசுகிறோம்னா நாக்கு இல்லாமல் போகுதுன்னு அர்த்தம். ஆண்டவர் அறுக்க போகிறாருன்னு அர்த்தம். நம்மளை நாக்கை அறுத்து போடுறதுக்கு நம்ம விரும்புவோமா, இல்லை. அதுதான். ஆகையினால பெருமை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் என்ன செய்யணும், பழகிக்கொள்ள வேண்டும். பாருங்கள், எசேக்கியேல் 7:24 பலவான்களின் பெருமையை என்ன செய்கிறாராம், ஒழிய பண்ணுகிறார். பலவான்களின் பெருமையை ஒழுங்க பண்ணுகிறார். சிம்சோனை போல பலவான்கள் பைபிளில் வேறு யாரை பற்றியா சொல்லியிருக்கா. சிம்சோன் பாருங்கள், தாயின் கற்பத்தில் உருவாகி பிறந்ததுலேருந்து அவனுடைய தலைமுடி என்ன செய்கிறார், வெட்டப்படவே இல்லை, சிறைக்கப்படவே இல்லை. அவன் என்ன சொல்லுவான், அவனை எல்லோரும் கட்டணும்னு சொல்லுவான். நான் ஒரு தூசியை போல என்ன உதறி விட்டு என்ன செய்வேன், போவேன்னு அநேக இடங்களில் என்ன செய்வோம். அதில் நியாயாதிபதிகள் இருக்கும் பாருங்கள். அவ்வளோ பெருமை, தன்னுடைய பலத்தை பற்றி அவ்வளோ பெருமை. கடைசியில் பிளவு என்ன செய்யும், கண்ணு ரெண்டையும் குருளாக்கிட்டாரு. கண்ணு ரெண்டையும் குருளாக்கி சங்கிலியை போட்டு கெட்டி போட்டு கடைசியில் ஒரு என்ன இருக்கிற அவனை ஒரு இதாக்கிட்டானு, ஒரு வேடிக்கை காட்டுற ஒரு பஃபூன் மாதிரி எழுதிட்டாங்க ஆக்கிட்டாங்க. அப்போ நம்முடைய பலனை குறித்து என்னக்கூடாது, நம்ம ஒரு நாளும் பண்ணவே கூடாது. அப்படி நம்ம ஒரு தலைவலி காய்ச்சல் வந்தால் நம்மளால் என்ன செய்ய முடியாது, தாங்கவே முடியாது. பலன் எந்த வரைக்கும், நம்முடைய பலன் எந்த வரைக்கும், சாப்பிட்றதுனால பலன், அங்கே ஜிம் போகிறதுனால ஒரு பலன் இருக்கும். ஆனால் அதை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது, மேன்மை பாராட்டவே கூடாது. ஒரு காலத்தில் எல்லாம் நானும் கூட என்ன சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு நாள் தரையிலே நடக்க மாட்டேன்னு சொல்லி அடி விழும். எனக்கு எப்போ மாதிரி ஒழுங்காக நடக்கிறியா, குதிச்சு தான் நடக்கிறான்ற மாதிரி அடி விழும். புளிய மரம், எல்லா மரத்தும், தென்னை மரம், மரம் தவிர மற்ற எல்லா மரத்துலையும் ஏறிடுறது தான் அந்த நேரம். இப்போ ஏற முடியுமா பாருங்கள், இல்லை. அந்த நேரம் பலன் இல்லை. எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஜ் அப்படி என்ன செய்கிறோம், வந்துடும். ஆகையினால நம்ம பலனை குறித்து நம்ம என்ன செய்யணும், இது பண்ணிக்கலாம். ஆகையினால தேவன் நம்ம என்ன செய்யக்கூடாது, வீண் பெருமையை படுக்கவே கூடாது. வீணான பெருமை எதை குறித்து பெருமை பாராட்டணும், ஆண்டவர் குறித்து நம்ம என்ன செய்யணும், யாராவது என்ன சொன்னாச்சுன்னா, யாராவது பேசினா நான் அநேக நேரங்கள் அப்படின்னு நினைப்பேன். யாராவது சொன்னாச்சுன்னா ஒரு இதாக வார்த்தை, ஆண்டவருடைய பிள்ளை. யாருடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளை. உங்களுக்கு உனக்கு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்வேன், அப்படின்னு நினைப்பேன். அப்படி சமயத்தில் சொல்லவும் செய்வேன். அப்படி சொன்னால் ஏற்றாப்புல நிற்கிறவங்களுக்கு ரொம்ப கோபம் என்ன செய்யும், ஆண்டவரை கூப்பிடுற அப்புறம் என்ன, யார் நமக்கு துணைக்கு என்ன செய்ய முடியும், சாதிக்கவே முடியாது. ஆகையினால நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் என்ன நடத்துகிறாங்கிறத நம்ம எப்படி இருக்கணும், பெருமை கொள்கிறவர்களாக இருக்கணும்.